ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் அமைந்துள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் அரசின் அறிவுறுத்தல்களையும் மீறி விவசாயிகளிடம் கமிஷன் பெறுவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் அப்படி கமிஷன் கொடுத்தும் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் தேங்கி கிடப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். கொள்முதல் 2000 மூட்டைகள் எங்கள் ஊரில் தேக்கி வைத்துள்ளோம். இதுவரைக்கும் நெல் கொள்முதல் செய்யவில்லை. மூட்டைக்கு 40 ரூபாய், புது கேசாரத்தில் மூட்டைக்கு 40 ரூபாய் கேட்டார்கள். அதிக கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் கேசார நிர்வாகம், பிபிசி நிர்வாகம் அதுக்கு இன்னும் நெல் எடுக்கவில்லை. போன மாதம் 27ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நெல் கொள்முதல் செய்யாதனால் நெல் மூட்டைகள் புது கேசாரம் டிபிசியில் 30,000 மூட்டைகள் தேங்கி உள்ளன. சுமார் ஒரு 200 ஏக்கருக்கு மேலே பயிர் செஞ்சுருக்கோம். அறுவடை செஞ்சிட்டோம். அறுவடை செஞ்சு நாங்கள் புதுகேசவரம் பஞ்சாயத்தில் டிபிசி நடந்து கொண்டு இருக்குது. அந்த நடக்கிறதுல நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். பதிவு செஞ்சோம். இதுவரையும் நெல் கொள்முதல் செய்யலை. அதிகாரிகள் வந்து கேட்டால் நெல் கலர் மாறி இருக்குது, நாங்கள் எடுக்க மாட்டோம், நெல் கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நாங்கள் மழையில் நனைஞ்சிட்டனால அது முளைச்சிருக்குது. நாங்கள் எவ்வளோ நாள் 2 மாத காலமாக நாங்கள் பாதுகாக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அவங்க இது காரணமே அரசாங்கம் தானே, கவர்மெண்ட் எடுத்திருந்தால் நாங்கள் இவ்வளோ நாள் பாதுகாத்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் இது மூட்டைக்கு 40 ரூபா கேட்டிருக்காங்க. அதுக்கும் நாங்கள் கொடுக்க தயாரானோம். அப்படி இருந்தும் இவங்க கொள்முதல் செய்ய மாட்டேன்றாங்க. அதனால் நாங்கள் கடனை வாங்கி தான் இதை பயிர் செஞ்சுருக்கோம். எல்லாருமே விவசாயிங்க கடன் வாங்கி இன்றைக்கி 5 மாத காலம் ஆகுது. அது மாதிரி வட்டி கட்ட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இந்த கடனை நாங்கள் திருப்பி கொடுத்தா தான் அடுத்தது நாங்கள் நெல் பயிரும் செய்ய முடியும். நரேந்திர பிரசாத், விவசாயிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கிறாங்க. எதனால இந்த ஒரு தாமதம்? தற்பொழுது ஏன் நெல்லை கொள்முதல் செய்ய மாட்டாங்க? என்னதான் சொல்றாங்க அதிகாரிகள்? நிச்சயமாக கௌதமி, ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தக்கோலம் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக உரியூர், புது கேசாவரம், அனந்தாபுரம் போன்ற கிராம பகுதிகளில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள நெல்மணிகள் அறுவடை செய்யப்பட்டு அதன் அருகில் உள்ள புதுகேசாவரம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் கொண்டு வந்து விவசாயிகள் விற்பனை செய்வது வழக்கம். அந்த வகையில் புதுகேசாவரம் நெல் கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ள சுமார் 30,000 மூட்டை நெல்மணிகள் விற்பனை செய்ய முடியாமல் தற்போது தேக்கமடைந்து விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் மூட்டை ஒன்றிற்கு ரூபாய் 40க்கும் மேல் வசூல் நடைமுறை உள்ளதாகவும் அதை கொடுத்தும் நெல்மணிகள் தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் தரப்பில் குற்றச்சாட்டு வந்துள்ளது. இதன் காரணமாக சுமார் 25,000 மூட்டைகள் முதல் 30,000 மூட்டை நெல் மூட்டைகள் வரை தேக்கமடைந்துள்ளது. தற்போது பெய்து வரும் தொடர் மழை காரணமாக அதில் நனைந்து சுமார் 5,000 நெல் மூட்டைகள் சேதமடைந்து காணப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் ஆய்வுக்கு வரும் அதிகாரிகள் நெல்மணிகள் கலர் மாறிவிட்டதாகவும், எனவே நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டது என தெரிவிப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அறுவடை செய்த நெல் மணிகளை விற்பனை செய்ய முடியாமல் அடுத்த போக விளைச்சலுக்கு பணிகளை மேற்கொள்ள முடியாமல் விவசாயிகள் தவிர்த்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி நரேந்திர பிரசாத். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.